சென்னை புறநகரில் பள்ளி கல்லூரி அருகே 5250 கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் 7 பேர் மாணவர்கள். அடுத்தது வந்து தினகரன் அரசு சார்ந்த செய்தி தான். திண்டிவனம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். 6 பேரும் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள். அப்புறம் ஹிந்து தமிழில் வந்தது, சிதம்பரத்தில் பள்ளி மாணவர்களை கஞ்சா விற்க பயன்படுத்திய கஞ்சா கும்பல், இவர்கள் பேச்சை கேட்டு பள்ளி வளாகத்தில் கஞ்சா வித்த மாணவர்கள் அப்படின்னு செய்தி. பள்ளிக்கூட மாணவ மாணவர்கள் கஞ்சா இப்படி போகுது அப்படிங்கிறது இத்தனை செய்திகள் வெளியில் வருது. அது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா எல்லையிலேருந்து அதிகமாக வரதா தகவல் வருது. ஆக கல்வியினுடைய அடிப்படை ஒரு மொராலிட்டி, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காது. இன்றைக்கும் எங்களுடைய தலைமை ஆசிரியர்கள், எங்களுடைய மூத்த ஆசிரியர்கள், அவங்க வயதானவர்கள், அவங்க பார்க்கும்போது இன்றைக்கி எங்களுக்கு வந்து அவர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு தோணும். இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இல்லையே. ஆட்சியும் அதிகாரமும் சட்டமும் இருக்கக்கூடிய அந்த அரசு தானே செய்யணும். அதே அவர்கள் செய்ய தவறிட்டு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி எனக்கு என்ன புரியலன்னா, அரசாங்கம் இவ்வளோ அறிவார்ந்தவர்கள் வச்சுருக்கக்கூடிய அரசாங்கம் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இது உண்மையா இல்லையான்னு ஒவ்வொருத்தர் வீட்டில் தன் குழந்தைகளை பார்த்தா கண்டுபிடிப்பாங்களா, கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஆனால் நடைமுறை அப்படி இல்லையேன்னு தெரியலையே. இது யாருக்கு வந்து கெட்ட பேர்? அரசுக்கு தானே கெட்ட பேர். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவது சாக்லேட்டு போன்ற இனிப்பு பொருட்கள், அதில் கஞ்சாவை வைக்கிறேன்னா நீ என்ன குருவி கூண்டுக்குள்ளே வந்து வெடிகுண்டு வைப்பதை போல தானே அது. எவ்வளோ பெரிய கொடூரமான செயல். இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா சாக்லேட்லாம் வந்து பெரிய பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஆந்திரா பார்டர்லேயே வந்து அந்த போதுமான நடவடிக்கை எதுவுமே இல்லை, ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே இல்லைன்னும் போது எப்படி சார் மறுபடியும் இந்த கஞ்சாலாம் வந்து? ஆமாம், நீ என்னென்ன சொல்கிறோம் அதுதான் சொல்கிறோமா. நீ Nemathi Property Management. Contact 7667008888. ரெகுலர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் பத்திரிகையாளர் விஸ்வநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்வியின் சிறந்த தமிழ்நாடுன்ற பேரில் கல்வி விழா ஒன்று நடந்திருக்கு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வி சிறந்த இருக்கா சார்? கல்வி தமிழ்நாடு வந்து கல்விகள் சிறந்தது தான்மா. எப்போ இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை திருவள்ளுவர் எழுதின போது கல்விகள் சிறந்திருந்தது. சரிங்களா? அப்புறம் நீங்கள் இந்த சங்க இலக்கியங்களை சொல்லக்கூடிய அத்தனை நூல்களுமே இருந்தபோது கல்விகள் சிறந்திருந்தது. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமலிங்க வள்ளல் பெருமானார் திருவுட்பாவை எழுதும்போதும் கல்வியில் சிறந்ததாக இருந்தோம். இத்தனை சங்க இலக்கியங்களை நமக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் கல்வியில் சிறந்ததாக இருந்தார்கள். சரிங்களா? ஆனால் அன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து அவர்கள் அந்த மாணவ மாணவிகள் கஞ்சா மது போதில் சுற்றலை. ஆசிரியர்களையே வந்து மண்டையை உடைக்கல அவங்க. சரிங்களா? மாணவிகளை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கலை. ஒரு சக மாணவன் இன்னொரு சக மாணவனை சாதி வேற்றுமையால் அறிவாளால் வெட்டியெல்லாம் கொலை முயற்சி செய்யலை. அப்படிப்பட்ட கல்வியை சேர்ந்த தமிழ்நாடாக இருந்துச்சு. இன்னைக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் மலிந்து போயிருக்கிறது சமூகத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அன்றாட செய்திகள் நம்ம எத்தனை பார்க்குறோம். இன்னும் நம்ம சில பத்திரிகை செய்திகள் வந்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நெஞ்சம் பதறுது. இது எப்படி கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. ஒரு செய்தித்தாள்களில் வந்த செய்திகளை மட்டுமே நான் வந்து உங்களுக்கு அப்படியே பகிர்றேன். நீங்கள் குறிப்பிட்டீங்க இல்லையா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இயக்குநர்கள், திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் வச்சு ஒரு விஜய் டிவி ரியாலிட்டி ஷோ போல பண்ணினாங்க. இப்போ நமக்கு செய்தி நம்ம யாரும் சொல்லலை, பிபிசியினுடைய செய்தி. சென்னை புறநகரில் பள்ளி கல்லூரி அருகே 5250 கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் 7 பேர் மாணவர்கள். அடுத்தது வந்து தினகரன் அரசு சார்ந்த செய்தி தான், அவங்க பத்திரிகை தான். திண்டிவனம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். 6 பேரும் 20 வயதிற்கு உட்பட்டவர்கள். அவர்களிடமிருந்து 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்டது. அடுத்தது ஒரு முகநூலில் வந்து ஒரு பதிவு பகிர்ந்திருக்காங்க. திருத்தணி நகராட்சியில் கஞ்சா பயன்படுத்திய பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் ஏறி அட்டகாசம் செய்த அந்த காணொலி வந்து வைரலாயிருக்கு. அப்புறம் ஹிந்து தமிழில் வந்தது, சிதம்பரத்தில் பள்ளி மாணவர்களை கஞ்சா விற்க பயன்படுத்திய கஞ்சா கும்பல், இவர்கள் பேச்சை கேட்டு பள்ளி வளாகத்தில் கஞ்சா வித்த மாணவர்கள் அப்படின்னு செய்தி. அப்புறம் தமிழ் நியூஸ் 18 வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் பள்ளி வளாகம் முன்பு கஞ்சா விற்பனை செய்த நபர்களுடன் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்ட தகராறு, பள்ளி மாணவரை கத்தியால் வெட்ட முயன்ற கஞ்சா ஆசாமி. அடுத்தது இந்த முகநூல் பதிவாக வந்திருக்கு. கன்னியாகுமரியில் பள்ளி வளாகத்தில் கஞ்சா பயன்படுத்திய மாணவர்களை தலைமை ஆசிரியரிடம் காட்டி கொடுத்த சக மாணவனை தாக்கிய பள்ளி கஞ்சா ஆசாமிகள். இப்படி ஒரு கஞ்சா விற்பனை என்பது ஒரு சாக்லேட் வடிவிலும், இது நீங்கள் நாங்கள்லாம் வந்து பார்க்கும்போது சாராய கடை இருந்துச்சு, அப்போ கள்ளுக்கடை இருந்துச்சு. எம்ஜிஆர் காலத்தில் நான் சொல்கிறது, அந்த சாராய கடைகள் கள்ளுக்கடையெல்லாம் ஊருக்கு வெளியில் இருக்கும். ஊர்லேருந்து நீங்கள் தனியாக போகணும். பெண்கள் நடமாட்டம் இல்லாத, குழந்தைகள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கும். அப்படி குடிச்சிட்டு வந்தால் கூட துண்டை போத்திக்கிட்டு அப்படி வெட்கப்பட்டுக்கிட்டு வருவாங்க குடித்தவர்கள்.
இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம ஊருக்கு நடுவிலேயே தெருவுக்கு தெரு இன்னைக்கு வந்து மதுக்கடைகள் வந்திருக்கு. நீங்க குடிக்காம போறவங்க தான் இன்னைக்கு வந்து முகத்தை மூடிட்டு போக வேண்டிய ஒரு அவலமான சூழல் ஏற்பட்டிருக்கு. இது நம்ம எங்கிருந்து பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு சமூகம் என்பது ஒரு ஒழுக்கமான சமூகமாக இருக்க வேண்டும். உலகத்துல வந்து எந்த நாடு சிறந்த நாடு அப்படின்னு சொல்றோம்னா, எந்த நாடு அமைதியாக இருக்கிறதோ அந்த நாட்டைத்தான் சிறந்த நாடு சொல்லுவோம். எந்த நாடு சட்டம் ஒழுங்கில் நேர்த்தியாக இருக்கிறதோ அந்த மக்கள் லா அபைடிங் சிட்டிசன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த நாட்டினுடைய சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய குடிமக்கள் வாழக்கூடிய இடம்தான் அமைதியான நாடு, நல்ல நாடுன்னு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க ரோட்டில் சண்டை போட்டுருந்தாங்கன்னா நம்ம போய் விளக்க முடியும், டேய் போங்கடா. இன்னைக்கு அப்படி முடியல. ஏன்னா அவன் என்ன போதையில் இருக்கான்னு தெரியல. அவன் கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்து வீசுவதற்கும் நானே அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தா போதையில் இருந்த மாதிரி தெரியல, பிறகுதான் தெரியுது அவன் கையை பிடிச்சி திருகி விட்டுட்டான். எனக்கு அது ஒரு மாதத்துக்கு அந்த வலி இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பையன் வந்து கஞ்சா குடிக்கிற பையன், சின்ன பையன். அப்போ நீங்கள் யாரையும் போய் நீங்கள் சமாதானப்படுத்த முடியாது. இது இரவில் நீங்கள் தனியாக போகிற ஒரு நிற்கக்கூடிய ஆண்மகனையோ நீங்கள் பார்த்து தனியாக நம்ம வந்து தைரியமாக துணிச்சலாக போக முடியாத நிலை, பெண் குழந்தைகள் நடமாட முடியாத சூழ்நிலையில் இப்படி ஏற்பட்டு பள்ளிக்கூடங்களில் நீங்கள் எங்கே வந்து ஒரு வளர்ச்சி எல்லாம் முடிஞ்சு கல்லூரியெல்லாம் முடிஞ்சு வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள வந்து அவங்களுக்கு போதையில் போகிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. பள்ளி மாணவ மாணவிகள்கிட்டயே இந்த வந்து ஒரு பண்பாடு வளருதுன்னா இதை தடுக்காமல் இருப்பது யாருங்கிற கேள்வி வருது இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ஹெல்மெட் போடாமல் போனோம் அப்படின்னா நிற்க வச்சு 3 மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க, சாவி பிடிங்கி வச்சுக்கிறாங்க காவல்துறை இல்லைங்களா. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் வந்து எப்படி வந்து பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் கஞ்சா இப்படி போகுது அப்படிங்கிறது இத்தனை செய்திகள் வெளியில் வருது. அது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா எல்லையிலேருந்து அதிகமாக வரதா தகவல் வருது. ஆக கல்வியினுடைய அடிப்படை ஒரு மொராலிட்டி, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காது. இன்றைக்கும் எங்களுடைய தலைமை ஆசிரியர்கள், எங்களுடைய மூத்த ஆசிரியர்கள், அவங்க வயதானவர்கள், அவங்க பார்க்கும்போது இன்னைக்கு எங்களுக்கு வந்து அவர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு தோணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இல்லையே. ஆசிரியர்களே நீங்கள் வந்து மாணவ மாணவிகளோடு அவர்கள் வந்து ஆசிரியர்களே வந்து தவறாக நடந்து கொள்ளக்கூடிய எல்லாம். அப்போ எங்கிருந்து அந்த ஒழுக்கம் வரணும்? அப்போ எங்கே ஒரு தலைமை வந்து ஒழுக்கமாக இருந்தால் பயம் இருக்கும். நீங்கள் மூத்தவதிக்காக சொல்ல நான் வெளிப்படையாக பேசுவேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது நானே பார்த்துருக்கேன். இரவில் வந்து 12 மணி 1 மணிக்கெல்லாம் மவுண்ட் ரோட்டில் வந்து இருசக்கர வாகனங்களில் பெண்கள் போகிறத பார்த்துருக்கேன், இளம்பெண்கள் போகிறத பார்த்துருக்கேன். எப்படி எந்த தைரியத்தில் போனாங்க அவங்க? அப்போது அந்த சட்டம் ஒழுங்கு அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. அவங்க மேடத்துக்கு தெரிஞ்சதுன்னா தொலைச்சிடுவாங்க அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. இதுதான் ஒரு நிர்வாகத்தினுடைய அடிப்படை. அதுக்கு பிறகு இந்த 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசாட்சியிலே அந்த ஆட்சியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போலவே பின்தொடர்ந்து வந்ததாக இருக்குது. அதனால் 21க்கு பிறகான இந்த ஆட்சியில் வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நம்ம எதோ பொய் பேசலை, புள்ளிவர்களோடு தான் நம்ம பேசுகிறோம். நம்ம இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் இதெல்லாம் சரிதான் அப்படின்னா அப்போ சட்டம் எதுக்கு? சமுதாயம் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க, நல்லா இருக்குங்கன்னா சட்டத்தில் எடுத்துட வேண்டியதானே. யாரை வேணாலும் கொலை பண்ணிக்கலாம், யார் வேணாலும் கொள்ளையடிச்சிக்கலாம், செயின் எடுத்துட்டு ஓடலாம், தவறு இல்லை. சமுதாயம் வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, என்ன செய்ய முடியும் என்பது வந்து அப்படிப்பட்ட ஒரு வாதங்கள் சரியாக வராது. இன்னும் கல்விகள் சிறந்த தமிழ்நாடு அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒழுக்கத்தில் தவறிய மாணவ சமூகங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் நிர்வாகத்தை வந்திருக்கக்கூடிய திமுக அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது இல்லைங்களா. ஏன்னா அவங்க தான் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். நமக்கு இந்த கன்சர்ன் இருக்குது, என்னடா நம்ம குழந்தைங்களை இப்படி வந்து வீண் போகுதே, ஒரு சமுதாயமே இப்படி கெட்டு போகுதே அப்படிங்கிற அந்த அக்கறை நமக்கு இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய சட்டம் கிடையாது. ஆட்சியும் அதிகாரமும் சட்டமும் இருக்கக்கூடிய அந்த அரசு தானே செய்யணும். அதே அவர்கள் செய்ய தவறிட்டு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? நீங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரதா இதுவும் செய்தி தான். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் தமிழகத்திற்கு 10வது இடம் அப்படின்னு மத்திய அரசு அறிக்கை கொடுத்துருக்கு. அப்போ ஆண்டுக்காண்டு குறைஞ்சிட்டு வர்றாங்க. 207 பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிக்கூடங்களை மூடியிருக்காங்க. 19 லட்சம் பேர் இந்த தமிழ்நாட்டில் 31,000 பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்கன்னு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. இதில் 207 பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிகளை மூடிட்டாங்க. இது பற்றி கேட்கும்போது அந்த கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அரசு பள்ளி மட்டும் இல்லைங்க, தனியார் பள்ளிக்கூடங்கள், அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள் ஒரு 860 பள்ளி இழுத்து மூடியிருக்கான்னு சொல்றாங்க. அப்போ எது தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ கல்வி கற்கக்கூடிய கல்வி பாடசாலைகள் இழுத்து மூடப்படுதுன்னு என்ன அர்த்தம்? விவேகானந்தர் போன்றவர்கள் என்ன சொன்னாங்க? நீங்கள் ஒரு சிறைச்சாலை இழுத்து மூட வேண்டும் என்றால் ஒரு நூலகத்தை திறந்து வைத்தால் சிறைச்சாலை இழுத்து மூடப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கா? ஒரு டாஸ்மாகை திறந்து வைத்தால் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து 100 சிறைச்சாலைகள் புதுசாக திறக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ எங்கே போயிட்டு இருக்கு இந்த கல்வியினுடைய தரம்? அப்போ இந்த மொராலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒழுக்க விதிகள், ஒழுக்க விதினா நீங்கள் வந்து கண்மூடித்தனமான ஒழுக்க விதிகள், பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, அதாங்க ஒழுக்கம், டிசிப்ளின் அதாங்க இல்லைங்களா. அப்போ அடுத்தவங்களுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, வயதானவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிறது பிறகு டிசிப்ளின். அந்த டிசிப்ளினே இல்லையே. பள்ளிக்கூடங்களில் வந்து பசங்க போதையை போட்டுக்கிட்டு அவங்க பயணிகள் போகிற பேருந்துகளில் ஏறிக்கிட்டு தகராறு நடக்கிறதெல்லாம் செய்திகள் நம்ம பார்க்குறோம், அந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். இது எப்படி நம்ம வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும்? எல்லாத்தோட வந்து பார்த்திங்கன்னா
அதே போல் மாணவர்களுக்கு மட்டுமே பிரச்சனை இல்லை, ஆசிரியர்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது. 196 கல்லூரிகளில் 96 கல்லூரிகளில் டீன் என்று சொல்லக்கூடிய முதல்வரே இல்லை. அதே போல் நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் துணைவேந்தர் நியமனத்துக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு? அப்போ கல்வியில் வந்து ஒரு தலைமை இல்லாத ஒரு அந்த கல்வி நிறுவனம் எப்படி செயல்படும் இல்லைங்களா? ஒரு தலைவன் இருந்தால் தானே அவருக்கு அந்த நிறுவனம் செயல்படும். அப்போ கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாது ஆசிரியர் நியமனங்கள் குறைவுன்றாங்க, ஊதிய பற்றாக்குறைன்னு அங்கங்கே வந்து கல்லூரிகளில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இன்னும் கல்வியினுடைய தரம் இன்னும் கூட நீங்கள் மரத்தடியில் பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் நிறைய திட்டங்கள் இவர்கள் சொல்ல திட்டங்கள் கிட்டத்தட்ட 25 திட்டங்களில் 8 திட்டங்கள் தான் செயல்படுத்தப்பட்டதாக வந்து புள்ளிவிவரங்கள் சொல்லுது. நிறைய இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரோபோட்டிக் கிளாஸஸ் எல்லாம் அவங்க இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்றாங்க. ஆனால் 4 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. அப்போ எந்த அடிப்படையில் வந்து கல்விகள் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இது என்னன்னா சகப்பா இருக்கிறவங்க பொய் பேச மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடிகர்கள் சொல்லிட்டாருன்னா உண்மையா இருக்கும்பா என்று மக்களை அந்த நம்ப வைக்கக்கூடிய திறனாக தான் நம்ம வந்து இதை பார்க்கிறோம். நம்ம இது போன்ற இதெல்லாம் நடைமுறை இவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து அவங்களுடைய மாணவர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி. எனக்கு என்ன புரியலன்னா, அரசாங்கம் இவ்வளோ அறிவார்ந்தவர்கள் வச்சுட்டுக்கூடிய அரசாங்கம் இது போன்ற நிகழ்ச்சியில் நடத்தும் போது இது உண்மையா இல்லையான்னு ஒவ்வொருத்தர் வீட்டில் தன் குழந்தைகளை பார்த்தா கண்டுபிடிப்பாங்களா, கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஆனால் நடைமுறை அப்படி இல்லையேன்னு தெரியலையே. இது யாருக்கு வந்து கெட்ட பேர்? அரசுக்கு தானே கெட்ட பேர். இதெல்லாம் நல்ல பேர் எடுக்க வேண்டியதானே. நான் என்ன சொல்றேன், இதை செஞ்சிருக்கிறோம். இது உண்மையிலே கல்வி முன்னேற்றத்துக்கு இல்லை அரசியல் விளம்பரம் சார்? ஏன்னா இன்னும் 7 மாசத்துல தேர்தல். அதுதான் அரசியல் விளம்பரம், தவறாக செய்யப்பட்ட விளம்பரமா சொல்றேன். நான் அரசாங்கத்துக்கு குறைய சொல்ல, அரசாங்கத்துக்கு தவற வழிகாட்டப்பட்டதை நான் சொல்றேன். ஏன்னா இப்போ முதல்ல மாதிரி இல்லைம்மா, இன்னைக்கு வந்து எல்லாமே கையில வந்து மொபைல், உலகமே கையில மொபைல் ஃபோன் இருக்கு. நானும் நீங்களும் உட்காந்து ஒரு பொய் இப்போ பேசணும்னா அடுத்த செகண்ட் தட்டி பார்த்துருவாங்க இல்லைங்களா? தட்டி பார்த்து பின்னோட்டம் போட்டுருவாங்க. இல்லை இந்த புள்ளி விவரத்தில் நீங்கள் சொன்ன இந்த 2 இல்லை 3 அப்படிம்பாங்க. இன்னைக்கு அவ்வளோ வந்து ஒரு லேர்ன்டு சொசைட்டியாக இருக்குது. அப்போ இப்படி வந்து அரசாங்கம் பழைய காலம் மாதிரி வந்து மக்களை நீங்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்கன்னா அது அரசுக்கு தான் கெட்ட பேர்னு சொல்கிறாங்க. இது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போதில்லை. என்னப்பா தேர்தலுக்காக இப்படியுமா சொல்லுவாங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் தான் ஆசிரியர், நான் மாணவன், நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அவங்க, நம்ம இன்னொரு அவர் பெற்றோர்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் தான் அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குறோம். சிரிப்பமா சிரிக்க மாட்டோமா இல்லையா? இது ஒரு நகைச்சுவையாக தானே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க வர்றதே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு காரணம் இந்த போதையினால தானா சார்? இல்லைம்மா, நீங்கள் ஒரு கல்வியின் மீது ஈடுபாடு முதல்ல கொண்டு இடைநிற்றல்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கு வராமல் நிற்கிறது. நீங்கள் காமராசர் காலத்தில் எதுக்கு வந்து உணவு போட்டாருன்னா, எல்லாமே கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க, பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் அப்போ கிடையவே கிடையாது. எல்லா கிராமத்தும் விவசாயம் சார்ந்த தொழில் தான் இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வராமல் விளையாடிட்டு இருந்தாங்க போது சார் அவங்க காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, 7 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க அந்த நேரத்துக்கு உணவு சாப்பிட்டு போயிடுவாங்க. குழந்தைகள் 9 மணிக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் செஞ்சு கொடுக்க அப்போ அந்த பேரண்ட்ஸால முடியாது. அப்போ என்ன செஞ்சாருன்னா காமராசர், சரி வா நான் சாப்பாடு இங்கே போட சொல்கிறேன் அப்படின்னு குழந்தைகளை வந்து காலை உணவு கொடுத்து, காலை உணவு மதிய உணவை கொடுத்து தான் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ எதுக்குன்னா படிக்க வைக்க ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்கு, இதனால் அவன் தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செஞ்சாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களே சொல்கிறாங்க, அன்பில் அவரே சொல்கிறாரு, இப்போ நிறைய வந்து இடைநிற்றல் இன்னைக்கு இது வருது, 860 தனியார் பள்ளியில் எடுத்து போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, மாணவர்கள் வரமாட்டேன்றாங்க. அவங்க எங்கே போகிறாங்க? அவங்கலாம் ஒரு பையன் வந்து படிக்கணும், படிச்சதுக்கப்புறம் 12வது வரைக்கும் குறைஞ்சது படிக்கணும், அப்புறமா வேணும்னா போய் டிகிரி படிச்சுக்கலாம், இளநிலை முதுகலைன்னு படிச்சுக்கலாம். 1ஆவதுலேருந்து 5ஆவதுக்கே பையன் வரமாட்டேன்னா எங்கே போகிறான் அவன்? நீங்கள் தானே குலக்கல்வி எல்லாம் நீக்கியது திராவிட அரசுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பசங்களை எங்கே போயிட்டாங்க? குலக்கல்விக்கு போயிட்டாங்களா படிக்காமல்? அப்போ அந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அக்கறையுமே இல்லை. அடுத்த சமுதாயம் கல்வியறிவு பெற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும், அதுவும் ஒழுக்கம் வாய்ந்த சமுதாயமாக இருக்க வேண்டும், சட்டத்தை மதிக்கின்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும், இந்த நாட்டை அமைதியாக வந்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும். அந்த அக்கறை இருந்ததுன்னா கல்வியில் கவனம் செலுத்துவாங்க. இப்போ எவ்வளோ பேர் நீங்கள் வந்து பையன் என்ன படிக்கிறான்னு தெரியாது அப்பா அம்மாலாம் இருப்பாங்க. அப்போது அவங்க நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறனால அவங்க அந்த தைரியத்தில் இருப்பாங்க. நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், நம்மளே சொல்லிக் கொடுக்கலாம் கூட அவங்க ஒழுக்கத்தை அந்த பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்துருவோம், அந்த கல்வியை அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க, ஆர்வத்தை கொடுத்துருவாங்கன்னு நினைப்பாங்க. கல்விக்கூடமே சரியில்லைன்னா என்ன செய்வார்? அப்பாவும் கண்டுக்கல, அம்மாவும் கண்டுக்கல, 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, பொருளாதார சுமை இருக்கக்கூடிய நாடு. இப்போ குழந்தைகளை பள்ளியும் கண்டுகொள்ளவில்லை என்றால் அந்த எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாகும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஒழுக்கமான டிசிப்ளினான சமுதாயம் உருவாகுமா? தவறான முறையில் போவது. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து 2 புறம் பிடி இல்லாத ஒரு கத்தி அந்த மாணவ பருவங்கிறது. அப்போ அதை நீங்கள் வந்து ஒழுக்கப்படுத்தணுமா வேண்டாமா? அதுதான் அடிப்படை. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதா
எல்லாருமே வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. இந்த புள்ளி விவரங்களை மறைத்தா வந்து நிரூபிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர்ல 7 வயது சிறுமி அவள் வந்து கஞ்சா அடிமையாயிருக்கா அப்படின்ற மாதிரி மூத்த மாணவர்கள்கிட்ட இருந்து சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு அந்த அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கு சார். இல்லைங்க, அந்த ஃபார்மேட்டே மேலே எவ்வளோ கொடூரமானது பாருங்கள். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவது சாக்லேட்டு போன்ற இனிப்பு பொருட்கள், அதில் கஞ்சாவை வைக்கிறேன்னா நீ என்ன குருவி கூடுக்குள்ளே வந்து வெடிகுண்டு வைப்பதை போல தானே அது. எவ்வளோ பெரிய கொடூரமான செயல். அப்போ இந்த இரக்கமற்ற ஒரு செயலை செய்பவர்களை வந்து எப்படி வந்து இதுவரையிலும் அந்த நடவடிக்கைகள் பெரிதாக வந்து உலகத்துக்கு காட்டப்படலையே. வெளிநாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறு வயது 10 வயது பெண் குழந்தையை வந்து பாலியல் வன்முறை செய்தபடி நடுரோட்டில் வச்சு சுட்டுக்கொள்ளுன்னு வந்து அரபு நாடுகளை சொல்கிறாங்க. அதை காட்சி ஊடகங்களே காண்பிக்குது. எதுக்காகனா அப்போ பயம் இருக்குங்கிறதுக்காக, அதை அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ இது போன்ற என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னே தெரியாத போது நீங்கள் வந்து எப்படி வந்து மக்களுக்கு வந்து மக்கள் அது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவர்கள், மக்களுக்கு இடையே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சமூக விரோதிகளுக்கு எப்படி வந்து ஒரு பயம் வரும் இல்லைங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த பையன் ஒரு திருநெல்வேலியில் ஒரு பையனை வந்து ஒரு சாதி ஏற்றத்தாழ்வுள்ள வீட்டுக்குள்ளே வந்து இன்னொரு சாதி பையன் வந்து வெட்டிட்டான்னு தெரியலங்களா? அது சந்துரு தலைமையில், நீதியரசர் சந்திர தலைமையில் ஒரு ஆணையம் போட்டாங்க. அவரு ரொம்ப எல்லாம் விசாரித்து ஆணையத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. கடைசியில் அந்த அறிக்கை ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையானே தெரியலன்னு அவரே புலம்பியிருக்காரு. அப்போ அது எதுக்கு கண் துடைப்பாக தானே போகுது. அதே போல் நீங்கள் வந்து கல்விக்காக வந்து ஒரு மாநில கல்வியினுடைய உரிமைகள் அதற்காக அந்த இடனவெல்லாம் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆணையம் முருகேசன் தலைமையில் போட்டாங்க. நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஓராண்டுக்கு அப்புறம் தான் அந்த அறிக்கை வெளியே வந்திருக்குது. அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கும் இதுக்கு தொடர்பே இல்லை. இவர்கள் விருப்பப்படி இங்கே வந்து மாற்றி செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு கல்விங்கிறதுல அக்கறையான இதுதான் அடிப்படை. ஒரு சமுதாயத்தில் மக்கள் 7 கோடி பேர் இருக்காங்கன்னா 7 கோடி பேர் கல்வி கற்று தான் மேலே வரணும். அப்போ தான் அந்த சொசைட்டி நல்லா இருக்கும். அப்படிங்க அப்படிப்பட்ட சொசைட்டிக்கு வந்து அந்த கல்வி மேலேயே நம்ம வந்து இவ்வளவு அக்கறையின்மையை காட்டக்கூடியது, இவ்வளவு வந்து வெறுமனே விளம்பர திட்டங்களாக கொண்டு போய் நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறத வந்து இந்த காலத்துக்கு அது சரியாக வருமானு தெரியல. 2024 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போக்சோ வழக்குகள் வந்து 52.3% அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சார்? ஆமாம், அது ஒருவேளை அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாங்க பெண்கள் அதிகமாகறாங்க, ஆண்கள் அதிகமாகறாங்க, அப்போ போக்சோ அதிகம் தானே ஆகுவாங்க. ஆண்கள் பெண்கள் அதிகமாகிறது கணக்கு இல்லை, அவருடைய குற்ற செயல்பாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது. நீங்கள் அப்போ நீங்கள் அதான் சொல்கிறது, ஒரு நீங்கள் அடிப்படை ஒழுக்கமே நம்ம கற்றுக் கொடுக்கலன்னா எப்படி வரும் இல்லைங்களா? இப்போ நம்முடைய சித்தர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க, பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் மதிக்கணும்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆனால் இன்றைய கல்வி முறை எப்படி கற்றுக் கொடுக்குது உங்களுக்கு? இன்றைய காட்சி ஊடகங்கள் எப்படி நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளில் வந்து ஒரு பெண்ணை போக பொருளாக தானே காண்பிக்குது. அது அப்போ இளம் வயது வயதாக அவனுக்கு அந்த எண்ணம் தானே வரும். அப்படி எப்படிப்பட்ட சமூகத்தை நம்ம உருவாக்குறோம்? அப்போ இதுதான் நீங்கள் இருக்குது. அப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நான் குறிப்பிட்டது போல் ஆத்தி சூடின்னு ஒரு கிழவி இல்லைங்களா? யாருன்னு ஒரு அம்மா, அந்த அம்மா அத்தனை ஒழுக்கத்தை எழுதி கொடுத்தது இல்லைங்களா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னாங்க. அதே போல் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும், கந்தையானாலும் கசக்கி கட்டு, இப்படி பேசிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ அவங்களோட கிழிஞ்சு போன துணி இருக்குன்னு வெக்கப்படாத, அதையும் நீ கசக்கி வாஷ் பண்ணி கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி தனி மனித ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தேவையான ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தவங்கள அறிவுரை சொன்னவங்களா இருந்திருக்காங்க. இன்றைக்கு அறிவுரை சொல்றதுக்கு எந்த தலைவர் இருக்காங்க கேட்டால் ஈவே ராமசாமி பேரை சொல்லுவாங்க இல்லைங்களா? அவர் இதெல்லாம் படித்தோம்னா இங்கே வந்து எப்படி ஒழுக்கமாகும்? பெண்கள் வந்து கருப்பை அறுத்துக்கணும்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து குடும்ப உறவு முறையாக பெண்கள் கிராப் வெட்டிக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் வெட்ட வேண்டாம்னு சொல்லல, தாராளமாக அவங்க உடை அவங்களது அது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த குடும்பத்தை நோக்கி எந்த சிந்தனை வரும்? ஒரு குடும்பம் இருந்தால் தான் தன் மனைவிக்கு தன் மனைவி போல பிற பெண்களை ஒருத்தர் மதிக்க தோணும். ஒரு குடும்பம் இருந்தால் தன் மகளை போல இன்னொரு பெண்ணை பார்க்க தோணும். நீங்கள் குடும்ப உறவையே சிதைச்சிட்டிங்கன்னா அதற்கு பிறகு எல்லாம் தனி மனிதனாக பார்க்க தோணும். அப்போது அந்த நேரத்தில் வந்து அந்த ஒழுக்கம் அற்று போய்விடும் இல்லைங்களா? அப்போ எங்கே தவறு? அப்போ நம்ம தலைவர்கள் எங்கே நமக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவர்களெல்லாம் இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு தலைவரையாவது காமிச்சிருக்காங்களா? எந்த ஒரு கல்வியாளரையாவது காமிச்சிருக்காங்களா? தப்பு செய்கிற இடத்துல தானே சார் அவங்களே. அப்புறம் பிரச்சனை எங்கிருந்து வருது? திருவள்ளுவர் சிலையை வச்சுட்டா பத்தாது. அந்த திருக்குறள் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத மக்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? ஔவையார் ஒரு சிலையை வந்து ஓரமாக வச்சுட்டா பத்தாது. அவர் சொல்லிக் கொடுத்த இதை சொல்லணுமா இல்லையா? எத்தனை கல்வியாளர்கள் இங்கே இருந்திருக்காங்க? அவர்களெல்லாம் அந்த கல்வியாளர்கள் எங்கே? இப்போல்லாம் கல்வியாளர்கள் யாரையுமே இப்போ காணோம். காட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது கல்விக்கான நிகழ்ச்சி. நீங்கள் பேராசிரியர்களும் கல்விக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்ட ஒரு 5ஆம் வகுப்புக்கு வந்து ஒரு 50,000 பேருக்கு பாடம் கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு 50 வயசு ஆசிரியை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சு கௌரவப்படுத்தணுமா? நீங்கள் திரைப்பட இயக்குநர்களை வச்சுட்டு நீங்கள் நாடகம் கூத்தாடுவீங்களா? இல்லையா? இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இந்த கேள்வியெல்லாம் மக்களுக்கு எழுந்துக்கிட்டு இருக்கு. இது நான் வந்து என்னோட தனிப்பட்டதாக சொல்லலை. நம்ம தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்கிறோம். ஒவ்வொரு இடங்களையும் மக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவர்களாக பேசி கொண்டிருக்காங்க.
அவர்களுக்கிடையே பேசி கொண்டிருக்காங்க. எதையாவது ஒன்றா செஞ்சாங்களா, வந்து காலையில் ஒன்று சேர்ந்து சொல்கிறது, மத்தியானம் ஒன்று செய்கிறது, அப்புறம் உண்மை நடக்காமல் போகிறது அப்படின்னு இருக்க மாதிரியான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எண்ணத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன் தவிர என்னுடைய தனிப்பட்ட எந்த கருத்துதல் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா சாக்லேட்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த பார்டர், ஆந்திரா பார்டர்லேயே வந்து அந்த போதுமான நடவடிக்கை எதுவுமே இல்லை, ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே இல்லைன்னும் போது எப்படி சார் மறுபடியும் இந்த கஞ்சாலாம் வருது? ஆமாம், நான் என்னென்ன சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேம்மா. நீங்கள் வந்து தீவிரவாதி வந்துட்டு போகிறான் இல்லைங்களா, வந்து சுட்டுட்டு போகிறான். ஆனால் நீங்கள் பக்கத்து ஒரு அகதி வந்து இலங்கையிலிருந்து தப்பி தவறி இங்கே வந்துட்டாங்கன்னா பிடிச்சி வந்து இருட்டு அறைக்குள்ள போட்டு சிறைப்படுத்தி போட்டுறாங்க. அவன் ஒரு சாதாரண அப்புறாணி, அங்கே ஏதோ பிழைப்பு இல்லாமல் இங்கே தேடி வந்திருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டு வச்சிடறாங்க. அது எப்படி நீங்கள் சிறப்பு அகதிகள் முகாம் போட்டு வச்சு சிறைக்கூடமாக்கிடுறாங்க. அப்போ எங்கே உங்களுடைய பார்வை எதில் மாறுதுன்னு தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு இத்தனை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் காவல்துறைக்கு செலவிடப்படுது. காவல்துறையில் அத்தனை பிரிவுகள் இருக்குது. ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 600 பேர்த்துக்கு ஒரு காவலர் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன், போலீஸ் பாப்புலேஷன் அவ்வளோதான். ஆனாலும் ஏன் வந்து ஒரு 600 பேர்த்துக்கு ஒரு காவலரை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இத்தனை ஆயிரம் காவல் படை வந்து 7 கோடி மக்களை வந்து இப்படி வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறாங்கன்னா மக்கள் லா அபைடிங் சிட்டிசன் இருந்ததுனால தான். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு காவல்துறை வந்து ஒரு காவலர் ஒருத்தர் வந்து ஒரு சமூக விரோத செயல் நடக்குது, அவர் போய் தடுக்க போறாரு, சமூக விரோதம் தாக்க போனா அப்படியே விட்டுற மாட்டாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காவலருக்கு பக்கத்தில் நிற்பாங்க, துணையா நிற்பாங்க. இதுதான் நீங்க வந்து ஒரு சொசைட்டி, சமுதாயத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு. அப்ப 600 பேர்த்துக்கு ஒரு காவலர் வைத்துக்கொண்டு ஒரு நாடு நடக்குது அப்படின்னா அப்ப மக்கள் நல்ல மக்களாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து காவல்துறை குறைவா இருந்தாலும் பரவாயில்லைங்கிற எண்ணிக்கையில் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த காவல்துறையே பல நேரங்கள் வந்து இப்போ அந்த ஒரு பையனை அடிச்சு போனாங்க. காலையில வந்து ஒரு வரக்கூடிய பக்தர்கள் உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போனா ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க, அதுதான் அவனுக்கு காசு. அதை தவிர அவன் உலகமே அதுதான். அவனை அடித்து கொன்று துன்புறுத்தியது அப்படிங்கிற மனநிலைக்கெல்லாம் வந்து இது எல்லாமே நீங்க என்ன ஆகுதுன்னா காவல்துறை மீது குறை சொல்லலை. அவர்களுக்கான மன அழுத்தங்கள், பணி அழுத்தங்கள், அவர்கள் என்ன விரும்பி வந்தாங்களோ, எதுக்காக காக்கி சட்டை போட்டாங்களோ அந்த செய்ய முடியாத அந்த ஆத்திரங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா? நமக்கு எப்படி அதே போலதான் இப்ப என்ன இதுன்னா இந்த மாணவ சமூகங்கள், பேராசிரியர் சமூகம், ஆசிரியர் சமூகம், காவல்துறை இவர்களை எல்லாம் நீங்க ஆற்றுப்படுத்தி அவர்களெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்து ஒரு லெவலில் வேலை செய்ய வச்சு ஒரு அமைதியான சமூகத்தை உருவாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமைன்னு சொல்ல வரோம். அந்த கடமையிலேருந்து தவறிட்டு நீங்கள் வந்து கஞ்சா சாக்லேட்டு பிடிக்க முடியல, திருடனை பிடிக்க முடியல அப்படின்னா அப்போ வந்து ஏன் அந்த ஒரு பையன் 500 ரூபா காசு கேட்டாங்கிறதுக்காக அவன் நகையை திருடிட்டான்னு சொல்லி அடிக்க முடிஞ்சதில்லை? 5 காவல்துறையை வந்து சிறப்பு காவல்துறையை போய் அடிக்க முடிஞ்சதில்லை, ஏன் கஞ்சா சாக்லேட்டு பிடிக்க முடியல? இல்லைங்களா? அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை மக்களுக்கு தெரியும். நடப்பு அரசியலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.